अहम वैश्वानरो भूत्वा प्राणिनां देहमाश्रितः पचामि प्राणापानसमायुक्तः पचाम्यन्नं चतुर्विधम्। अहम वैश्वानरो भूत्वा प्राणिनां देहमाश्रितः प्राणापानसमायुक्तः पचाम्यन्नं चतुर्विधम्। सर्वपदार्थங்கள் ஓஷதிகளுக்கெல்லாம் ஓஷதினா சாப்பிடப்படுகிற வஸ்துக்களுக்கெல்லாம் நான் தான் ரசாத்மகனான சோமனாக இருந்து கொண்டு சந்திரன் ஏழுமை கிரணங்களாலே எல்லா வஸ்துக்களுக்கும் ரசத்தை அளிக்கிறேன். இப்போ அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் வெளியில இருந்து ரசத்தை அளிப்பது மட்டுமில்லை, அந்த வஸ்துக்கள் எல்லாம் உட்கொள்ளப்பட்ட பிறகு அவையெல்லாம் இந்த ஜீவனுக்கு உபயுக்தமாக இல்லையா, இந்த ஜீவனுக்கு சரீரத்தை இந்த ஆய்வு ஆரோக்கியாதிகளை கொடுக்க முடியா அந்த வஸ்துக்களை இல்லையா, அந்த ஓஷதிகளை எல்லாம் நான் தான் உள்ளேயும் பச்சாமி பச்சாமின்னா அவைகளை பாகம் பண்ணுகிறேன். பாகம் பண்ணுவதுன்னா என்ன கேட்டா, ஒரு வஸ்துவை உட்கொள்ளுகைக்கு அதுக்கு அனுகூலமா பண்றது பாகம் பண்றது. அப்படியே அமைதியாக அப்படியே இந்த காயெல்லாம் அப்படியே இருந்தா அதை சாப்பிட முடியாது. அதுக்காக முதல்ல அது ஒரு பாகம் கிச்சன்ல பண்ற பாகம். கிச்சன்ல பாகம் பண்ணா அது வயசுல ஓரளவுக்கு அப்புறம் உடம்புல இல்ல அது உட்கொள்ளப்பட்டதுக்கு உள்ள இன்னொரு பாகம் பண்ணியா அந்த பாக்கத்தை பகவான் சொல்றான். அகம் வைஸ்வானரோ பூத்வா பச்சாமி அன்னம் சதுர்விதம். சதுர்விதம் அன்னம் பச்சாமி. பச்சாமின்னா பாக்கம் கரோமி அப்படின்னு பாக்கம் பண்ணுகிறேன். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாச்சிதா. பிராணினாம் அகம் வைஸ்வானரோ பூத்வா. வைஸ்வானர சப்தத்துக்கு ஜாதராஜி அப்படின்னு, வைஸ்வானர சப்தத்துக்கு 4 பிரசித்தமான அர்த்தங்கள். வைதிகமாக இந்த ஸ்ருதியில 4 பிரசித்தமான அர்த்தங்கள் உண்டு வைஸ்வானர சப்தத்துக்கு. அதுல வைஸ்வானரா ஜாதராஜி, ஜடம்னா வயிறு, வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாதராகினி அல்லது கௌஷேய அக்னி, குக்ஷி எப்படின்னாலும் வயிறு. கௌஷேய அக்னி அல்லது ஜாதராகினி சொல்லப்படுறது வயிற்றுக்குள்ள இருக்கிறதான அக்னி. அடுத்தபடியா அக்னிங்கிறதான ஒரு பூதம், சித்திய பூதம். அந்த பூதங்கள்ல 3ஆவதாக இருக்கிற இந்த பூத சித்திய ஒரு அக்னி, அதுக்கும் அக்னின்னு பேர், அதுக்கும் வைஸ்வானவன் பேர். அக்னிங்கிற ஒரு தேவதா விசேஷம். இந்திரன் வாயு வருணன் இவர்களுக்கு மத்தியில் அக்னி, அந்த அக்னிக்கு வைஸ்வானவன் பேர். இந்த பஞ்சபூதங்கள்ல உண்டான அக்னி அந்த அக்னி இல்லை, அக்னிங்கிற தேவதை இல்லை. அக்னிங்கிற பூதம் அது அசேதம், அக்னிங்கிற தேவதை அது சேதம். அதுக்கு வைஸ்வான சப்தத்துக்கு விஸ்வானே நகத்தி வைஸ்வானரா அப்படின்னு பரமாத்மா அப்படின்னு ஒரு விஸ்வேகாம் நேதா இது வைஸ்வானரா. நரகான நேதான மூலவந்தத்தை கூட பார்த்துருக்கோம். நாராயண சப்தத்தில் உள்ள நரகாங்கிறதுக்கு நீர் நகை என்கிற தாத்துனால பண்ணமான நயத்தி நேதா. அதனால வைஸ்வானரகாங்க சப்தத்துக்கு விஸ்வேகாம் நேதா அப்படின்னு பரமாத்மாவுக்கு பார்த்துருக்கோம். ஆக வைஸ்வானர சப்தத்துக்கு 4 சாமானிய அர்த்தங்கள், சாமானிய பொதுவான அர்த்தங்கள். ஜாதராக்னி, அக்னி என்கிறதான பூத சித்தியம், அக்னி என்கிறதான தேவதா விசேஷம், 4வது பரமாத்மா. இந்த 4 வைத்து இங்க ஜாதராக்னி. ஆகம் ஜாதக எப்படி இந்த அநேகார்த்தங்களுடைய சப்தங்களுக்கெல்லாம் அந்த பிரகடனத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் கொள்ள வேண்டும். இங்க வைஸ்வான பிராணினாம் தேகமாக்கிட்டா பகாமிங்க 2 சப்தத்தினுடைய சமர்த்தியாக அதனால இங்கு சொல்லப்படுறது அது ஜாதராகி இல்லையா. பகாமி சொல்லப்படுறதுனால ஒரு அக்னி தெரியுது, பிராணினாம் தேகமாக்கிட்டான்னு சொல்றதுனால ஜாதராகி. அதான் நான் ஜாதராஜினியாக
அவன் ஜாதராஜின் பூத்வா வைஸ்வான் சொல்லப்படுறது ஜாதராஜியாக ஆகி சர்வேஷாம் பிராணினாம் தேகமாற்றினார். எல்லா பிராணிகளுடைய தேகத்திலேயும், அதாவது தேகம் தேக ஏகதேசமாக உதரம், ஜகரம், உதரம், சுக்ஷி இதெல்லாம் சொல்லப்படுகிறதான இந்த வயிற்றிலே அகம் இந்த பிராணினாம் தேகம் ஆட்சியிட்டார். பிராணிகளுடைய தேகத்தை எனக்கு இடமாக கொண்டிருக்கிறேன். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாட்சிதா பிராணாபான சமாயுக்தா. பிராணன் அபானம் போன்ற பிரவೃತ್ತಿ தேகங்களை உடையதான பிராணம். பிராண பஞ்சவிதா, அதுல முதல்ல உள்ளது பிராணம் பேசு. வாதா திரிதா வாத ஜல்ப விதண்டாது. வாதம் 3 வகைப்படும். அதுல வாதம், ஜல்பம், விதண்டா அப்படின்னு 3 வகை. அதனால இந்த பிராணம் பஞ்சம் 5 விதமான செயல்களை உடையது. 5 விதமான ஸ்தானங்களிலே இருந்து கொண்டு 5 விதமான காரியங்களை செய்து பஞ்சமத்தி பிராணம். அதுல பிராணங்கிறது முதன்மையானது. பிராணம், அபானம், வியானம், உதானம், சமானம் சொல்லக்கூடிய பிராண அபான சமாயுக்தா. இந்த ஜாதராஜிக்கு, இந்த ஜாதராஜியானது நம்மால உட்கொள்ளப்படுகிறதான ஆகாரத்தை எல்லாம் இந்த சரீரத்தை கிரகிப்பதற்கு தயாராகப்பட்டது. அதை எதுடைய சகாயத்தை கொண்டு கேட்டா பிராணாபான சமாயுக்தா. பிராணம் இந்த ஜாதராஜி இல்லையா, இந்த ஜாதராஜியானது பிராணாபான ஞான உதான சமான பஞ்சபுத்தியாகிற இந்த முக்கிய பிராணம் எவ்வளவு காலம் சரீரத்தில் இருக்கோ அவ்வளவு காலம் இந்த ஜாதராஜியும் உற்பத்தி. இந்த பிராணம் இந்த சரீரத்தில் தன்னுடைய இயக்கத்தை எடுத்துட்டுனா அப்புறம் ஜாதராஜி காரியம் செய்யாது. பிராண அபான சமாயுக்தா. பிராணம் அபானம் என் இவைகளுடைய செயல் திறமையும் என்னோடு சேர்த்துக் கொண்டு பிராணாபான சமாயுக்தா சதுர்விதம் அன்னம் பச்சாமி. சதுர்விதம் அன்னம் பச்சாமின்னாங்க நம்மால சாதாரணமா சாப்பிடப்படுகிற அன்னம் இருக்கு. அன்னம்னா 5 அத்தியதைக்கு அன்னம். அன்னம் அப்படின்னாக்க நம்ம பேர்ல பிரசாதம் இருக்கு இல்லையா, அந்த பிரசாதத்தை அன்னம்னு சொல்றோம். அது அன்னமா சாப்பிடப்படுகிற வஸ்துக்களுக்குள்ள பிரதானமா இருக்கிறதுனால அது பிராதானியம் சொல்லப்படுறது. அன்னம் எழுதுறதுக்கு அன்னம் விற்பத்தி அத்தியதைக்கு அன்னம். எதெல்லாம் சாப்பிடப்படுகிறதோ அதுக்கெல்லாம் அன்னம்னு. சாப்பிடப்படுகிற பதார்த்தங்கள்ல இந்த அன்னம் பிரதானமாகும், மற்றவைகள் எல்லாம் அப்பிரதானமாக இதோடு சேர்த்து சாப்பிடுறா. என்ன சொல்றாரு, சைட் டிஷ். அன்னம் தான் மெயின் டிஷ்ஷா இருக்கு. அதனால்தான் இல்லையா அன்னம் இதுக்கு அன்னம், இந்த பிரசாதத்துக்கு அன்னம் சேர்த்து. ஆனா அன்னம் எல்லாத்தையும் சாப்பிடப்படுகிற பதார்த்தங்கள், உட்கொள்ளப்படுகிற பதார்த்தங்கள் எல்லாம் அன்னம். சதுர்விதம் அன்னம். பக்ஷ்யம், சேயம், லேசியம், நசியம் என்று 4 விதமாக ஆகாரமாக உட்செலுத்தப்படுறது. அதுல முதல்ல பக்ஷ்யம் அப்படின்னு நல்லா பல்லு நாக்கு இவைகள்லாம் உபயோகப்படுத்தி நல்லா கடிச்சு அரைச்சு சாப்பிடப்பட்ட பதார்த்தம் இல்லையா, அது பக்ஷ்யம். பேயம், பேயம்னா பானம்னா ட்ரிங்க் டு ட்ரிங்க். பேயம்னா திரவரூபமா சாப்பிடுறது. அதையும் டைஜஸ்ட் பண்ணி அதுல உள்ளதெல்லாம் இந்த ஜானராஜ்யம் பிரிச்சுடும். திரவரூபமா சாப்பிடுறது ஆதிக்கு போட்டுட்டோம் சாப்பிடுறது, பூஸ்ட் இதெல்லாம் இல்லையா, அதெல்லாம் சிலர் அதுவே ஜெயிக்காது. ஜானராஜ்யம் அவ்வளவு மோசம், அவ்வளவு விதமா சார் அதுவும் தெரியும். அதனால பக்ஷ்யம், பேயம், பேயத்தோட லேசியம், கையில் எடுத்துட்டு இல்ல நாகால் வச்சு சாப்பிடுறது இல்லையா, அதெல்லாம்
உரிச்சி உட்கொள்ளப்படுவது அப்படின்னாக்க இந்த கண்ணமுதெல்லாம் இல்லையா, கண்ணமுக்கு பட்சம் இல்லை, தேகம் இல்லை, இந்த நடுவில் உள்ளது எடுத்து உறிஞ்சி சாப்பிடும். அதை கடிச்சு சாப்பிடுறதும் இல்லை. வைஸ்வானோ பூத்வா அன்னம் சதுர்விதம் பட்டான். இந்த 4 விதமாக உட்கொள்ளப்படுகிற அன்னங்களுக்கு இவைகளை நான் அகம் பச்சாமி. பச்சாமின்னா இவைகளை சரீரத்தை உட்கொள்றேன்னா நாம உட்கொள்றாங்க அப்படியே சரீரத்துக்கு போய் அது அப்படியே சரீரத்துல அது திரும்பி இன்னொரு உள்ள பாகம் பண்ணப்பட்டு அந்த பாகத்துல அனிஷ்டா எது ரொம்ப சூட்சமா இருக்கோ அது புத்தியாகவும் மனசாகவும் பரிணமிக்கும். எது மத்தியமாக இருக்கோ அது சரீரத்தில் உள்ளதான அந்த மாம்சம் அத்தி இவைகளாக, எது ரொம்ப அச்சோதிஷ்டம் எது ரொம்ப ஸ்தூலமாக இருக்கோ அது புரீஷமாக வெளியேற்றப்பட்டது. இதெல்லாம் சாந்தல் கூட்டம் என்று சொல்லிடுது. அதனால கீழ் ஸ்லோகத்துல நான் ரசத்தை உண்டு பண்ணுகிறேன் அப்படின்னு பதார்த்தத்தை உண்டு பண்ணப்பட்ட ரசங்களை எல்லாம் அவர்களும் தங்கள் சரீரத்துல உட்கொள்ளும்படியாக சரீரத்துக்குள்ள வைஸ்வானம் என்று சொல்லக்கூடிய ஜாகராகினியாக இருந்து 4 விதமாக உட்கொள்ளப்படுகிற அன்னத்தை எல்லாம் நான் பாக்கம் பண்ணி அது அந்த சரீரத்துல சரீரத்தை போஷணம் பண்ண மாதிரி அந்த இதுல உள்ளதான போஷக சக்தி எல்லாம் சாப்பிடுற அன்னத்தில் உள்ள போஷக சக்தி எல்லாம் சரீரத்துக்கு சுற்றியை கொடுக்கணும்னா அதுக்கு நான் ஜாகராகினியா இருந்து அது புனக பாக்கம் பண்ணி இப்பதான் போஷகத்துவம் கம்ப்ளீட் ஆகுது. வெறும் ரசாத்மகனாக சோமனா இருந்து அது அந்த ஓசடிகள் ரசத்தை உண்டாக்குறதுனால சரியா போயிடும். அகம் வைஸ்வானதோ பூத்வா பிராணினாம் தேகமாச்சிதா பிராணாபான சமாயுக்தா பச்சாம் எண்ணம் சதுர்விதம். அகம் வைஸ்வானரா ஜாகரானலோ பூத்வா. அனலம்னா அக்னி, அக்னிக்கு அனலம்னு ஒரு பேர். அனலம்னா என்னக்கும் அலம் எவ்வளவு விட்டாலும் போறாது. மற்றவர்கள்லாம் இவ்வளவு போட்டாக்க வயது உட்காது, இவ்வளவு போட்டா வயது ரொம்ப. அக்னிக்கு அவ்வளவு போட்டாக்க அதுக்கு மேல்தான் திரும்பவும் பசிக்கலாம். அதனால எதுவுமே அலம் விட்டி அனலகான அக்னி. ஜாகரானலகான ஜாகராக்னி. அகம் ஜாகரானலோ பூத்வா சர்வேஷாம் பிராணினாம் தேகம் ஆசிரிதா. தயிர்யுக்தம் தயிர்புக்தம் தயிர்புக்தம் பிராணி பிராணிபிஷி புக்தம் பிராணிகளாலே சாப்பிடப்பட்ட சாத்திய சோஷ்ய சாத்திய சோஷ்ய லைய பேயாத்தகம். சாத்தியம் பட்சியம். சாத்தியம் அப்படின்னாக்க பல்லால கடிச்சு சாப்பிடும். சாத்தியம் இன்னொரு பேர் பட்சியம். சாத்தியம் சோஷ்யம். சோஷ்யம்னாக்க கண்ணமுது போன்ற சோஷ்யம், அதாவது கடிச்சு சாப்பிடாம பானமாவும் பண்ணாம உறிஞ்சி சாப்பிடக்கூடியதாக. காலி வட்டிய மணிகளை கட்டிட்டு சோசியமன்னம் இதாய நானா சாட்டை விவேதம் கவிதை வதிவதும் சீரமானியுக்தம் தாம்பூலம் சாத்தனேசை சமம் மானசம் குப்பையானி அப்படிங்கிறது இந்த சோசியமன்னம். சோசியம் பெருமாள் சமர்ப்பிக்கப்படுகிற கண்ணமுது போன்றவர்கள் சோசியம். சாத்திய சோசியம். அவர் லேசிய லேசியம் ஆகுது 4 நாள் லட்சி சாப்பிடப்படுவது. 4 நாள் சாப்பிடுறது
சோமப்பாம்பு சோமத்தை நாக்கால் நக்கிதான் சாப்பிடும். நாகால் நச்சு சாப்பிடும். அது நாகால் நச்சு சாப்பிட்டு கையில் அனுப்பிக்கூடாது, அந்த பாத்திரத்தையும் அனுப்பக்கூடாது. அதுல உச்சித்தப்பு முடிச்சுன்னா என் பண்ண யார் நிஷ்பலம். நான் சொன்னேன் உச்சிஷ்டாபம் செய்யுது எப்படி சேர்ந்து கேட்டாங்க இல்லையா, எட்ட பண்ணி நாக்கால் நக்கி சாப்பிடக்கூடாதுன்னு எந்த சாஸ்திரம் இருக்குதோ அந்த சாஸ்திரமே சோமதிகா அப்படின்னு சோமத்தை நாக்கால் நக்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நாக்கால் நக்கினா எட்டல்னு சொன்ன அதே சாஸ்திரமானது இல்லையா, இங்க எட்டல் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரெண்டு சாஸ்திரமும் சமபலமானதால இது வெற்றிக்க சொல்ல போனா அது. அதனால சோமயாகத்துல சுதசித்தமான சோமத்தை நக்கிட்டு கையில் அனுப்புறாங்க. அப்படி அடுத்த வருஷத்துக்குள்ள போட்டு அப்படியே மேலக்காரங்களை அதான் லேக்கியம். அப்புறம் தேயாத்மம். தேயம்னு இருக்கும் சாப்பிட்டு பானம் பண்ணப்படுவது தேயம். இது தேயாத்மம் சதுர்விதம். இந்த காவிய சோசிய லேக்கிய தேயாத்மகம் சதுர்விதம் அன்னம் பிராணாபான விருத்தி பேத சமாஜித்தாக கட்டாமி. பிராணன் அபானம் என்கிற விருத்தி பேதங்களை எல்லாம் உடையவனாகிறான். அவனுடைய சரீரத்தில் அந்த அன்னத்தை எல்லாம் பாகம் பண்ணி அதை சரீரத்தினால கிரகிக்கப்படுவதாக பண்ணேன். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாச்சிதா பிராணாபான சமாயுக்தா பசாம் என்னம் சதுர்விதம் சர்வசிதாகம் சுசன்னிவிஷ்டா மத்த பிரதிஜானம் அபோகனஞ்ச வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யः வேதாந்த வேத விதேவசாகம் சர்வசிதாகம் சுசன்னிவிஷ்டः மத்த பிரதிஜானம் அபோகனஞ்ச வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யः வேதாந்த வேத விதேவசாகம். சர்வசிய அகம் சுதிச்ச சன்னிவிஷ்டா. இப்படி இந்த சக்காரத்தை சர்வசியத்தை அகம் சன்னிவிட்டா, சர்வசிய அகம் சுதிச்ச சன்னிவிட்டான்னு சொன்னாதான் போன ஸ்லோகத்தோட சங்கத்து. போன ஸ்லோகத்துல எல்லா பிராணிகளுடைய சரீரத்திலையும் அதாவது வயிற்றையும் ஜானராஜினியாக இருக்கிறேன்னு சொன்ன. இது சொன்னா வயிற்றுல ஜானராஜினியா மட்டும் இல்லாத எல்லாவற்றுடைய ஹிருதயத்திலேயும் நான் ஆத்மாவா அந்தராத்மாவாக எல்லாம் பகவானுக்கு இந்த சரீரத்துல பல ஆகாரங்கள் இருக்கு. அத உதர பிரவிஷ்டமான ஆகாரம் ஜாகராஜி வைஸ்வானரம், ஹிருதய பிரதிஷ்டமான ஆகாரம்னா ஆத்மா அந்தராத்மா. அதனால அகம் வைஸ்வானரோ மூத்தா பிராணினாம் தேகமாச்சுதாங்கிறது மட்டும் இல்ல, சர்வத்திய அகம் கிருத்திக்க சன்னிவேசம். எல்லா பிராணிகளுடைய சர்வத்தியன்னா சர்வேகா பிராணினா இல்லையா ஹிருதி அப்படின்னா ஹிருதயத்தை அகம் சன்னிவிஷ்டா. சமயத்தில் நிவிஷ்டா. ஏன் சமயம் நிவிஷ்டான அர்த்தம்? அதை விட்டு வெளியில வராமல் இல்லையா அந்த சரீரத்துல அந்த ஆத்மா உள்ள காலம் வரையிலும் அந்த ஆத்மா இருக்கிற அதே ஹிருதயத்துல நானும் இருக்கிறேன். நிவிஷ்டா அப்படின்னாக்க போயிட்டு திருப்பி வந்தா கூட அது விவேகம். சன்னிவிஷ்டான்னு அர்த்தம். அதுல பிரவேசித்து திரும்பவும் அந்த ஆத்மா அந்த சரீரத்துக்கு போகும்போதுதான் நான் அங்க ஒதுக்கப்படுறேன். அது வரைக்கும் அகம் தத்துவ சன்னிவிஷ்டா. எங்கே புத்திர சன்னிவிஷ்டா கிருதி சன்னிவிஷ்டா. யாருடைய விதி சர்வசிய கிருதி. எல்லா பிராணிகளுடைய ஹிருதயத்திலேயும் சர்வசிய கிருதிக்க அகம் சன்னிவிஷ்டா. கிருதிக்க அப்படிங்கிறது ஹிருதயத்திலும் என்னர்த்தம் ந கேவலம் ஜாதராஜி பூத்வா உதரே சன்னிவிஷ்டா அப்பிட்டு ஜாந்த ஆத்மா பூத்வா ஹிருதயே சன்னிவிஷ்டா. இது ஆர்த்தனை இங்க என்ன பண்றாருன்னா சர்வசிய பூத ஜாபத்தியான்னு சாப்பிட்டு. அதனால பாக்கிதாசு இதை வந்து 2 விதமா சொல்றாரு. ஒண்ணு வந்து சர்வசிய பூத ஜாபத்தியம், இன்னொன்னு வந்து சர்வசிய கிருதிக்க அகம் சன்னிவிஷ்டா. 2 விதமா சொல்றாரு. 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 2
இது சர்வசேகத்துக்கு தேவ மனுஷியாதி சப்தம் மட்டும் அர்த்தம்னு சொன்னால்தான் ஆப்தனாகும். ஆனா இங்க இருக்கிற சர்வசேக சப்தத்துக்கு சர்வத்தையும் பூட்டஜாதத்தையும் சொல்றோம். தேவனுடைய பெரிய சாதனாதி பூத்த ஜாதகங்கள்னாக்க இதெல்லாம் பூத்த ஜாதகம். அதனால இது சார்பனை சொல்ற விதத்தில் இல்லை. ஹிருதயமே பெருமாளுக்கு தான் ஆகாரம் இது ஒரு ஆகாரம். சர்வசியத்தை சர்வசியன சர்வசிய பூத்த ஜாதகத்திய பூத்த ஜாதகம் பூத்த சமுதாயம் ஜாதகம்னா சமுதாயம். சர்வசிய அகம் விதித்த சன்னிவிஷ்டா மத்தா ஸ்மிருதி ஞானம் அபோகரணிச்ச. இது எதற்காக எல்லாரும் இப்ப எல்லாருடைய ஜகவத்தையும் இருக்கிறதுக்கு ஒரு சொன்னார். அந்த டாக்டர் அகம் சதுரங்கம் அண்ணம் பசாமின்னு ஒரு பிரபுத்தி சொல்லி இப்ப இந்த ஹிருதயத்தை இருக்காங்க. அந்த ஹிருதயமானது ஞானோற்பத்தி ஸ்தானம். ஹிருதயங்கிறது ரத்தாசயமா இந்த சரீரத்துக்கு பிராணயுக்தமா ரத்தத்தை பம்பிங் பண்ற பம்பிங் ஸ்டேஷன் மட்டும் இல்ல, அது பிசியலாஜிக்கலி ஹிருதயம் அது மட்டும் இல்லையா. இப்ப சாஸ்திரத்துல வந்தா ஹிருதயங்கிறது அதுவும் உண்டு. ஹிருதயம் நின்று போனால் அந்த ஹிருதயத்துக்கு அதுவும் உண்டு. ரத்தாசயம் அந்த பிளட் பம்பிங் பண்றது. அதுக்கப்புறம் இன்னொரு ஹிருதயம்ங்கிறதானது ஞானோத்பத்தி தான். சிஷ்யன் ஆச்சாரம் சொன்னதுலாம் ஹிருதயத்திலே ஆச்சாரனுடைய ஜிஹ்வாங்கிரத்திலே புறப்பட்டு சிஷ்யனுடைய ஹிருதயத்தில் உள்ள அந்தகாரங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு சொன்னார். அதனால ஹிருதயங்கிறது பூர்வம் அஜ்ஞானத்துக்கு ஸ்தானமாக இருந்து ஆச்சாரியனுடைய பிரகாச உபதேசங்கள்னால ஞானோற்பத்திக்கு ஸ்தானமாக இருக்கிற ஹிருதயம். ஹிருதயம் ஒரு பிசியலாஜிக்கலா ஒரு ஹிருதயம், பிலசாபிக்கலா ஒரு ஹிருதயம். ரெண்டு ஹிருதயம் இல்லை. ஒரு ஹிருதயத்துக்கு ரெண்டு விபதேசங்கள். இதுல இது சொல்றது இரண்டாவது விபதேசம். அகம் சர்வத்திய ஹிருதய சன்னிவிஷ்டா, எல்லா சர்வபூத ஜாதங்களுடைய ஹிருதயத்திலே இருந்து கொண்டு ஞானோற்பத்தி ஸ்தானமாகிற ஹிருதயத்தில் இருந்து கொண்டு மற்ற ஸ்மிருதி ஞானம் அபோகனத்தை ஞானம் ஸ்மிருதி அபோகனஞ்ச மத்தா மத்தகான்னு அர்த்தம் மத்சங்கல்பாதீனா ஞானம். இதற்கு முன்னால் அறியாத இந்த வஸ்துவானது அறியப்படுவது ஞானம். இந்த அறியப்படாத வஸ்து அறியப்படுறதா ஞானம் உண்டாது இல்லையா. இந்த உண்டான ஞானம் ரெண்டு கட்டி இருக்கிறது. ஒன்று ஸ்மிருதி, இன்னொன்று அபோகம். ஞானம் அப்படியே வந்தது அப்படின்னு அப்படியே விட்டுட்டோம்னாக்க அது அபோகனம் சொல்லக்கூடிய அப்படியே மனசு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு அபோகனம் அப்படிங்கிறதானது மறைஞ்சிக்கிறதாயிடுச்சு. ஹிருதயாத அபோகன் உண்டான ஞானமாக அப்படியே மனசில் நிலைத்ததுன்னாங்க அதுக்கு ஸ்மிருதின்னு பேரு. எப்பவும் அது ஸ்மரிக்கணும். அது ஸ்மரிக்கப்படாமல் போச்சுன்னாக்க அது மனசுல இல்லாமல் போயிருக்கணும். ஸ்மிருதி ஞானம் ஸ்மிருதி அபோகனம் இதெல்லாம் எங்க உண்டாது? ஹிருதயத்தில் உண்டாது. ஹிருதயத்தில் உண்டாகக்கூடிய ஞானம் ஸ்மிருதி அபோகனம் இவைகள் எல்லாம் மத்தகா மத்தகான மத்சங்கல்பாதீனா. ஒருவனுக்கு பிரத்யட்சமான சப்தாதிகளால ஞானம் உண்டாவதும் ஈஸ்வர சங்கல்பத்தினார். உண்டான ஞானமானது ஸ்மிருதி ரூபமாக நினைப்பதும் பகவான் சங்கல்பத்தினார். அதாவது இவன் பண்ண சுக்குட்ட
கர்மானுகுணமான பகவத் சங்கல்பத்தால். அப்படிங்கிற சுத்தம் இல்லைன்னாக்க இவன் பண்ண துஷ்டத்துக்கு அனுகுணமான பகவத் சங்கல்பத்தால அந்த ஞானம் அபோகம். ஞானம் ஸ்மிருதி அபோகனம் இவைகள் எல்லாம் சங்கல்பாசி. இப்படி எல்லாம் பண்ண பார்க்கலாம் சரியா. அதனால இதெல்லாம் ஆர்த்தனுடைய காரியங்கள். ஆர்த்தங்கிறது உபாசன அனுகிரகாத்மா சார்ந்தது. ஆர்த்தங்கிறது எல்லா விஜயிலையும் ஆர்த்தம் உபாசனை. ஆனா சில சில விஜயங்களுக்கு பகவான் ஹிருதயத்தில் இருக்கிற ஒரு ரூபமானது அது அது விசேஷம். அது ஏதாவது தகர விஜய் இருக்கு. தகர விஜயில ஹிருதய புத்தரிக்க அந்தர்வர்த்தியான ஆகாச ரூபனாக இருக்க பரமாத்மா உபாசிக்கு அது ஆர்த்தம் இல்லை. ஆர்த்தம் ஹிருதயத்தில் இருக்கிற ஆர்த்தம்ங்கிறவன் என்ன பண்றான். இப்ப நமக்கெல்லாம் ஹார்பன் உபயோகம். ஹார்பன் உள்ள இருந்தால் அந்த ஹார்பன் நமக்கெல்லாம் உபயோகம் இல்லை. அந்த ஹார்பன்கிறவன் நாம யோகத்தில் ஈடுபட்டால் அந்த யோகத்துக்கு அவசியமா இருக்கிற சுபாஷ்ரயத்தை வெளியில தேட வேண்டாதபடி ஹிருதயத்திலே இருந்து அந்த விஜயமங்கள விக்கிரகத்தை ஆவிஷ்கரிக்கிறார். ஹார்பனுடைய வேலை உபாசனம் பண்ணுவதற்கு உபாசனாவசியமான சுபாஷ்யமான திவ்யமங்கல விக்கிரகத்தை உள்ளிருந்த பிரகாசிப்பதுதான் ஆர்த்தனுடைய வேலை. அந்த ஆர்த்தனுக்கு அற்புதமான பரமதனாதனுக்குள்ள அதே திவ்யமங்கல விக்கிரகம் அந்த வடிவகம் ஆர்த்தனுக்கு கண்கள் சிவந்து பெரியவாள் ராஜியும் சிவந்து உள்ளே வெண்பல்லியில் சுடர்கிறது நிலகு மகர குண்டலத்தான் கொண்டல் வண்ணம் திருகாரணம் 4 தோழன் சுடர்முடியம் முன்சல் கரைவாள் ஆழியார் ஒருவன் அடியே உள்ளானே. இந்த ஹார்தலை ஆழ்வார் ஹார்தன் ஆழ்வாருக்கு தன்னை காட்டுவாங்க. இதுக்கு முன்னால் 2 திருவாய்மொழிகள்ல கிருத்தும் திருவாய்மொழி உதாரணம் ஆழ்வார் ரொம்ப நெஞ்சாக சொல்றார். என்ன காரியம் செய்யணும், என்ன அடிமை கொள்கிறேன் என்று எனக்குள்ள வந்து கொடுத்தார். நம்ம அடிமை கொள்கிறதா திரும்ப நமக்குள்ள போறான் புருஷாத்மானு உள்ள போய் உட்கார்ந்து என்ன பண்றான், அவன் எனக்கு அடிமை செய்யாது. உள்ள போட்டு ஏதாவது போட்டு ஒரு கேட்டா வெளியில் உள்ள போய் வேற வேண்டாங்க இல்லையா. அத மாதிரி இல்லையா என்ன அறிவை கொள்வான் இல்லையா உள்ள போறதாக சொல்லி இல்லையா கடைசியில உள்ள போய் கடைசியில எனக்கு அறிவு செய்ய கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் நிலவரத்து போறார் இல்லையா. உடனே ஆழ்வாருக்கு தன்னுடைய அயோக்கியத்தை தன்மையினால தகுதி இல்லாத தன்மை ஞாபகம் வந்தவுடனே பெருமாளுக்கு சுருக்குன்னு ஆஹா இவ்வாழ்வாருக்கு அயோக்கியத்தான் சொன்னாலும் தான் மலைகள் உலகின் நிச்சயம் புறப்பட்டு அகந்து போகும். இது வந்து பரவலாக மலைவேல் உலகில் ஒரு தடவை ஆச்சு. முதல் திருவாய் முதல் 10ஆம் திருவாய் வழியில முதல் 10ஆம் திருவாய் வழியில பெருமாள் பிள்ளைல என்ன இது பண்ண யாரும் நீ உள்ளே இருந்துச்சு நோய் சாயுத்தம் மற்றும் நோய் மற்றும் சாரக்கூடாது. நாங்க அந்த நோய் என்னன்னு கேட்டாங்க அயோத்திதான் சொன்னாங்க அகல்கிறாங்க நோய். அதுக்கு சொல்லி 2ஆம் திருவாய் வழியில 3ஆம் திருவாய் வழியில ஜின்னலால் இல்லைன்றாங்க என்ன நீங்க குறிப்பிள்ளே. அதனால இந்த ஆழ்வாருக்கு தன்னுடையதான நிக்கரசம் தன்னுடைய தாழ்ச்சி அனுபவித்து தொடங்கினால பெருமாள் ஜனம் ஆழ்வார் இப்ப நம்ம விட்டு விலகி போக பார்க்கிறார். பெருமாள் பார்த்தா திருவாரூர் முடிவு கொடுக்கு ஏற்கனவே 9ஆம் இனிமே இவரை அயோக்கியதாக சொன்னாங்க அகல விடக்கூடாது, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும்.
அது எப்படி ஆழ்வார் எதை நினைச்சு இப்படி அகத்து போடுறான்னு கேட்டா தன்னுடைய காட்சியை நினைச்சு. ஆழ்வார் சாமி எதை நினைக்கிறார்? அவருடைய ஆத்மா இருக்கு இல்லையா, இந்த ஆத்மா இல்லையா ஒரு காலத்தையும் காட்சியே அடையாது. எவ்வளவுதான் இருந்தாலும் இதுக்கு இல்லையா தேகத்திலே சம்பந்தத்தினால ஏற்பட்டதான அசுத்திதானே இல்லையா இந்த ஆத்மாவுக்கு சுத்தமா அசுத்திக்கிறேன். அதனால ஆழ்வியில் நீர் ஒன்று நம்ம காட்டும் தாழ்ந்தவர் இல்லை இல்லையா, சர்வத்தை சமம் பிரம்மன்னு சொல்ல இல்லையா இல்லையா, நம்முடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய உங்களுடைய இல்லையா இந்த பிரத்யேகாத்ம ஸ்வரூபம் ஏற்கனவே பல காட்டங்கள் சொல்லியிருக்கோம். அதனால நீர் நம்ம காட்டும் ஒன்று தாழ்ந்தவர் இல்லை, உங்களுடையதான ஆத்மஸ்வரூபம் நமக்கு பரம போக்கியம் அப்படின்னு ஆழ்வாருக்கு அவருடைய ஆத்மஸ்வரூபத்தை பெருமாள் இருந்தோ உணர்த்தப்பாங்க. ஆழ்வார்கிட்ட போய் ஆழ்வார் இவ்வாறு உங்களுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு சொல்றேன்னா வேலைவானுக்கும் அதிக வேகமாக பதில் சொல்லுவோம். அதனால முதல்ல இல்ல அந்த சின்ன குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு இல்ல அதை தேர்ல கூட்டி கொடுக்கணும் போது முதல்ல என்ன ஆழ்வாருக்கு இவருடைய திவ்யாத்ம சொரூபத்தோடு நம்முடைய திவ்யாத்ம சொரூபத்துக்கு உங்களுடைய ஆத்ம சொரூபம் அதுவும் ஒன்று மாட்டேன் இல்லையா. அதனால ஆழ்வாருக்கு முதல்ல தன்னுடையதான வடிவழக பார்க்கணும். அந்த வடிவழகில் அவர் மெய்படுத்துறது அந்த வடிவழக பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ஆத்ம திவ்யாத்ம சொரூபத்துக்கு பிரிக்க முடியாது. அந்த என்னுடைய திவ்யாத்ம சொரூபமா என்னுடைய வடிவழக பார்த்து பிரிக்க முடியாது. என்னுடைய திவ்யாத்ம சொரூபத்தை பார்த்தீங்கன்னா அந்த திவ்யாத்ம சொரூபமானது உங்களுடையதான பிரத்யேகாத்ம சொரூபத்தை விட்டு இப்படி படிப்படியாக நான் சொல்றேன். ரொம்ப அழகா இருக்கும். அப்போ அதுக்காக பெருமாள் தன்னுடையதான ஆப்தனான ரூபத்தை ஆழ்வார்க்காக ஒருவன் அடியேன் உள்ளானே உள் அடியேன் உள்ளான உள்ளான இருக்கான்னு உள் ஆண் இல்ல உள்ங்க சப்தமாக ஹிருதயத்தில் இருக்கு. ஒரு தமிழோ சம்ஸ்கிருத்தியோ ஒரு எழுத்து கூட வீண் பண்ணக்கூடாது. ஒருவர் அடியே உள்ளான் உள்ங்க சம்பத்தில் ஹிருதயம் எப்படிப்பட்ட ஒருவன் உள்ளான்? கண்கள் சிவன் பெரிய வாய் தெளிவாக கண்கள் சிவன் பெரிய வாய் இல்லை பெரிய வாய் கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து உள்ளே வெண்பல் இலகு அந்த வாய்க்குள்ள வெண்பல் இலகு ஆனா சூரியன் போலவும் சந்திரன் போலவும் நட்சத்திரங்கள் போலவும் பிரகாசிக்கிறதான அழகான வெண்பல் இலகு இலகு மகர குண்டலம் இலகுல நெருக்கி வருது இலகுல விலகி போறது இலகு இலகு மகர குண்டலம். மற்றவர்களா இல்ல தலையை ஆட்டினா குண்டலம் வந்து இலகு இல்ல பெருமாளுக்கு சதகா விருந்தா கூட அந்த குண்டலங்கள் அழகா தன்னுடைய காட்சி செய்ய இலகு இலகு மகர குண்டலம் கொண்டல் வண்ணம் புதி சார்ந்த 4 கோடம் சுடர் முடியும் கொண்டல் வண்ணம் சுடர் முடியும் 4 கோடம் புனிதாங்க. இப்படிப்பட்ட ஒருவன் இது அகிலே உள்ளானே. அதனால இது ஹார்தன் வேண்டி ஹார்தன் எதுக்காக இருக்கா உபாசனத்துல பிரவர்த்திக்கிற காலத்துல உபாசகாவசேதமாகிற திவ்யமங்கள வித்தியாசப்பட்ட இன்னொரு நிலையத்தில் இருந்தான். அவன் குறிப்பிட்ட வித்தியகத்தை உபாசியம் அவன் ஆகாச ரூபமாக இருக்காங்க. இந்த மாதிரி திவ்யமங்கள விக்கிரகத்தை ஆவிஷ்கரித்துக் கொள்ளாமல் அதை எதிர பிரம்மபுரே தகரம் புத்தரீக்கம் தேசின தகரோஸ்மின் அந்தராகாசா தஸ்மின் ஜனந்தா தது அன்வேஷம்யா தத்வாதம் ஜிஜ்ஞாசம். இந்த சரீரத்துல மத்தியில் உள்ளதான இந்த பிரம்மபுரம் இருக்கும் சரீரம் அந்த பிரம்மபுரே தகரம் புண்டரீகம் இல்லையா. தகரம் புண்டரீகம்னாக்க இந்த சாமர முத்து போல இருக்கிறதான இந்த ஹிருதயம் அதை பேஸ்மெண்ட் இடம் பேஸ்மெண்ட் சொல்றதுக்கு பிளேஸ் ஸ்தானம் தகரம் புண்டரீகம் பேஸ்மெண்ட் இல்லையா. தகரோ அந்தராகாசா அந்த
ஹிருதயமாகிற புண்டரீகமாகிற இருப்பிடத்தில ஆகாசரூபனாக என்ன ஆகாரம் இருக்கிறான்? ஆகாசமாகிற ஆகாரம். நகரோசின் அந்த ஆகாசம் தப்பின் இறந்தான். அந்த நகரம் என்கிற ஆகாசத்துக்குள்ள என்ன இருக்கிறதோ அதுவும் சேர்த்து இந்த நகர ஆகாசமும் அந்த நகராகாச அந்தர்வர்த்தியானதும் சேர்ந்து அறியப்பட வேண்டியது, உபாசிக்கப்பட வேண்டியது. இப்ப இந்த பகவான் எங்க இருக்கா? ஹிருதயத்தில் இருக்கா. ஆனா ஹார்தன் இல்லை. இந்த வித்தியைக்கு உள்ளதான உபாசிதா ஒரு உபாசியமான ஆதாரம். அதே மாதிரி ஆத்மனாக இருப்பது மட்டும் இல்லாமல் இந்த ஆத்மாவுக்கு அந்தர்யாமியாக இருந்து இந்த ஆத்மாவை நிர்வகிப்பதற்காக இந்த ஆத்மா உள்ளது. ஆர்தங்கிறவன் ஆத்மனுடைய தத்வசிவம் உபாசனம் பண்ணும்போது மற்ற சமயம் இவனை சர்வாவஸ்தைகளை நிர்வகிப்பதற்காக உள்ள ஒரு பெருமாள் இருக்கானே அவனு ஹிருதயத்தில் இருக்கான். அந்த பிரவிட்ட சாஸ்தா ஜனானாகும் சர்வாத்மா. சாஸ்தா சர்வாத்மா ஜனானாம் அந்த பிரவிஷ்டம். சாஸ்தான நியமனா சாஸ்திர நியமனே தாத்து ஜனானாம் அந்த பிரவிஷ்டம். அந்தகான தெரியும் ஹிருதயம். இப்படிதான் அதனாலதான் பாக்கினா இவ்வளவு இருக்கிறதுனாலதான் இது மாதிரி பல ஆக்காரங்கள் இருக்கு. இது மாதிரி ஞானத்துக்கு அனுகூல ரூபமாக அந்த ஆக்காரமும் ஹிருதயத்தை பகவான் இருக்கான்றது. பகவானுக்கு இந்த சரீரத்துக்குள்ள ஏகப்பட்ட ஆக்காரங்கள் ஏற்கப்பட்ட ஸ்தானங்கள் இருக்கு. சர்வசிதாக சன்னிவிஷ்டா மத்தகா ஸ்மிருதி ஞானம் அபோகனம். ஊகம் ஊகனம் அபோகனம். சர்வசிதாகம் சன்னிவிஷ்டா மத்தகா மத்தகான சங்கல்பாதீனம் ஸ்மிருதி ஞானம் அபோகனம். மத்தகாங்கிறது பஞ்சமி புத்தி. என்னால் எனக்கு அஜீவமானது. சர்வசகாகம் விட்டா மத்த ஸ்மிருதிஞானம் அபோகனஞ்ச வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்யம். வேதைகி வேத்யா சர்வைச்ச வேதைகி வேத்யா சர்வச்ச வேத்ய வேதைகி அகம் வேத்யா சர்வஸ்ய சர்வைச்ச அகமேவ வேத்யம். வேதைகி வேத்யம். அனைத்து அதீந்திரியமான சகல விஷயங்களை அறிவிக்கக்கூடியதான வேதம் இருக்கே, எது பிரத்யட்சத்தாலோ அனுமானத்தாலோ மற்றொரு லோகத்தில் உள்ள பிரமாணங்களாலோ அறிய முடியாததோ அதை அறிவிப்பது எதுவோ அதுதான் வேதம். அப்படிப்பட்ட வேதங்களாலே வேத்யம் வேத்யம் அறியப்படுவது. வேதைகி வேத்யம் வேதைகி வேத்யா அகம். அப்படிப்பட்ட யாரும் கேட்டா நான் தான். பகவான் சொல்றான் அகம் வேதைகி வேத்யம். அகம் வேதைகி வேத்யாங்கிறது அயோக விஷயம். நான் வேதைகி நான் வேதங்களால் அறியப்படாதவன் அல்ல. நான் வேதங்களால் அறியப்படும் தன்மை எனக்கு இல்லாமல் இல்லை. அகம் வேதைகி வேத்யா. ஆனா நீங்க வேதாந்தங்கள் மட்டும்தான் வேதியன்னு சொல்றா அப்படின்னு சொன்னா இல்ல, சர்வைகி வேதைகி. அதாவது கர்மபாகம் உபனிஷத்திலிருந்து சொல்லக்கூடிய 4 சாக்கைகளை சேர்ந்ததான
இந்த கர்மகாண்ட ஞான காண்டாதிகளான வேதம் முழுவதிலாலேயே வேதைத்த சர்வை அகம் வேதியா வேதைத்த சர்வை வேத்யா அந்யோதி பகுதி வேதங்கள் சர்வ வேதங்களான அறியப்படுபவனாக நீ இல்லைங்கள உன்னை போல இருக்கணும் இல்ல சகல வேதங்கள்னாலும் இப்படி அறியப்படுவோம் தோன்றிட்டா வேதைத்த சர்வை வேத்யா அகமேத இந்த ஏவகாலமாக அந்யோக வேத்தியம் வேதைக்கு சர்வை வேத்தியத்துவம் சர்வ வேதங்களால் அறியப்படும் தன்மை எண்ணத்தவர் வேறொருவருக்கு வேதைகி வேத்யா வேதைக்க சர்வைகி வேத்யா வேதைக்க சர்வைகி அகம் வேத்யா வேதைக்க சர்வைகி அகமேவ வேத்யா வேதாந்தத்தில் வேத விதேவ வேதாந்தக்கு வேத விதேவ வேதாந்த கருத்துன்னு என்னத்தான் வேதாந்தத்தை பண்ணிக்கிறேன்னு இந்த வேதாந்த மந்த கருத்து வேதங்கள் எல்லாம் ஒழிச்சு ரொம்ப சொன்னீங்க அந்தம் சத்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்தம்னா நிர்ணயம் எல்லாம் சொல்லி இதனுடைய முடிவு என்னவென்றால் அப்படின்னு சொன்னாங்க என்னத்தான் இப்படி இங்க பண்ணப்பட்ட விசாரத்தின் முடிவு அப்படின்னா விசாரத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அம்சம் அந்த சத்துக்கு நிர்ணயம் இப்ப வேதாந்தம்னாக்க வேதனுடைய முடிவான பாகத்தை மட்டும் சொல்ல வேதங்கள் முழுவதுடைய அர்த்தத்தை நிர்ணயிக்கிற பாகம் இங்க வேதாந்தத்தில் அந்த வேதாந்தம் இல்லை வேதானம் அர்த்த கிருத்தி அப்படின்னு அர்த்தம் வேதங்களுடையதான நிர்ணயமான அர்த்தத்தை அறிவிப்பவன் நானே வேறதான் அதை நிர்ணயிக்க தகுதி உள்ளவன் அல்ல வேதவித சர்வீக அநேக வித்யா வேதாந்த கிருத்து வேத விதேவ சாசம் வேத வித்துன்னு அர்த்தம் லோகத்தை மற்றவர்கள் எல்லாம் வேதத்தை அத்தியனத்தின் மூலமா அறிகிறார் அத்தியனத்தின் மூலமா சம்ஸ்காராபேட்சமான அத்தியனத்தின் மூலமா இருக்கிறார் யோ பிரம்மாணம் விசதாதி பூர்வம் யோகை வேதாதித்த பிரகினோதி தஸ்மை பிரம்மாவை ஒவ்வொரு சிற்பியும் பிரம்மாவை முதல்ல படைத்து அந்த பிரம்மாவுக்கு சகல வேதங்களையும் ஓதிக்கிறார் இதுதானே ஓதிக்கும் எப்படி ஓதிக்கிறான் இந்த வேதத்தெல்லாம் சுதந்திரமாக இந்த வேதத்தெல்லாம் ஓதிக்கிறார் ஏற்கனவே இருக்கிற வேதத்தை இன்னும் சொல்ல போனாக்க சமப்பியாத்தியம் குரும் வந்து கமலா விசவேதினம் பிரவக்தா கந்தசாம் பக்தா பக்தரா பற்றி நமக்கு ஆத்தியம் குரும் வந்து பிரதமாச்சாரியனாக இருக்கக்கூடிய கமலா விசவேதினம் விசவேதின பற்றி கமலா பத்தியான சிவபதியான பிரதமாச்சாரியனான பகவானை வணங்குகிறேன். அவன் எப்படி பிரதமாச்சாரியனான கந்தசாம் பிரவக்தா பக்தராத்திரசிய பக்தா கந்தஸ்னா வேதங்கள் பஞ்சராத்திரசிய பக்தா பிரபக்தா பக்தான சுதந்திரமா தான் மனசுல அர்த்தங்கள் இருக்கு அந்த அர்த்தங்களை சுதந்திரமா தான் சப்தங்கள்லாம் சொல்றோம் பக்தா. பிரபக்தான என்னத்தான் ஏற்கனவே உள்ள சப்தங்களை எந்த இடத்துல அர்த்தங்கள்லாம் சப்தத்தை முதற்கொண்டு அர்த்தங்கள் வருதோ அது சப்தம், எந்த இடத்துல அர்த்தங்களை முன்னிட்டு கொண்டு சப்தங்கள் வருதோ அது மற்ற சாஸ்திரம். வேதத்துல நான் அர்த்தத்தை புரிஞ்சுட்டு நான் வேற சப்தத்தால் சொல்லி வர முடியாது, அந்த சப்தம் தான் சொல்றாங்க. வேதம் நூற்றி காத்து என்ன கேட்டா பகவான் நான் இஷ்டப்படி வேதத்தை ஒன்றையும் சொல்ல முடியாது. வேதம் பகவானுடைய பேச்சுன்னாக்க பேச்சு வாழாண்டியாக்க
மூச்சுங்கிறது இன்வாலன்ட் ரியாக்ஷன். அது பெருமாள் பண்ண முடியாது. அப்படிதான் அதனால்தான் சத்திய மகத்துவ பூத்த விஸ்வஸ்தமே ருக்வேதோ எதிர்வேத சாமயத்தோதல்ல அப்படின்னு ருக்வேத இந்த 4 வேதங்களும் இந்த பகவான் மூச்சு காசு. அதனால பிரவக்தா வக்தா சுவாமி சிவாச்சாரியார் ராமாயணம் சொல்றாருன்னா அதெல்லாம் பிரவக்தா. இதெல்லாம் ஒன்று சொல்ல முடியாது. அதுல இருக்கிற சப்தங்கள் அதுல இன்ட்ரோடியூஸ் அதுவும் பிரவக்தா. வக்தான்னு என்ன சுவாமி பட்டிமன்றத்துலாம் இதெல்லாம் பேச அதெல்லாம் வக்தா. அதுல பிரவக்தா இருக்கு. பகவான் கந்தசாம் பிரவக்தா பஞ்சராத்திரத்திய வக்தா. பாஞ்சராத்திர சாஸ்திரம் சப்தம் அது ஒன்றும் பூர்வ ஆக்காரம் கிடையாது. அதனால பெருமாள் பண்றா பெருமாள் இந்த பிரம்மாவுக்கு வேதங்களை உபதேசிக்கும் பொழுது வேதங்கள் எல்லாம் தான் பண்ணி உபதேசிக்கல. ஏற்கனவே நிச்சயமா இருக்கிற வேதங்கள் பிரளய காலத்துல அத்தியத்திர பரம்பரை இல்லாதனால அழிஞ்சு போயிடாதபடி அதையெல்லாம் தன்னுடைய புத்தியில இங்க விட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. வேதம் அந்த வேதத்தெல்லாம் இங்க பெருமாளுடைய புத்தியை வச்சு பரப்பணும். திரும்பியை சுத்தி பண்ண உடனே பெருமாள் நமக்கு தன் புத்தியில வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த வேதத்தை வாங்கிய வேதத்தை போய் பிரதிரோதி பிரதிரோதினா அந்த சினோதினா வெளிவிடுகிறாங்க சொல்லல. இதான் வேத நிச்சயம். இப்ப பெருமாள் என்ன பண்றோம் கேட்டா இப்ப நாமெல்லாம் என்ன பண்றோம் வேதத்தை அத்தியனம் பண்றோம். அத்தியனம் பண்ண வேதத்தை புத்தியில வச்சிருக்கோம். ஒருத்தர் நம்மளுக்கு அத்தியனம் பண்ணிட்டு வந்தாருன்னா அவருக்கு சொல்லி வைக்கிறோம். சொல்லிட்டு அவர் பக்கத்துக்காரனாக்க திரும்பி கொஞ்ச நாள் வச்சு சூத்திர அத்தியனம் பண்ணிட்டு வந்தாருன்னா அவருக்கு சொல்லி வைக்கிறோம் இல்லையா. இதனால பகவானுக்கு தான் அத்தியனம் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கல்பத்தையும் ஒரு பிரம்மா அத்தியனத்துக்கு வரான். பெருமாள் தான் அத்தியனம் பண்ண வேதத்தை ஆக வேதங்களை அத்தியனம் பண்ணின வேதத்தை புத்தியில தெரிவித்து அப்பப்போ உரிய வெற்றிகளுக்கு பிரகாசப்படுத்துறதுங்கிறது நமக்கும் பகவானுக்கும் ஒண்ணுதான். விசேஷம் எந்த விசேஷத்து கேட்டா நமக்கெல்லாம் அவிஜி இருக்கு அப்படின்னால ஞான சந்தோஷம் இருக்கு அப்படின்னால வேதம் உள்ள போக வேண்டியிருக்கு. அதனால சம்ஸ்காரம் அப்படின்னாக்க அந்த சந்தை திருவை இதெல்லாம் சொல்லி சம்ஸ்காரம் சுலபமா அந்த ஞானத்தை மனசுப்படி இருக்கிறது. தந்தையை சொல்றது அவித்யா விசிஷ்டத்துவம் கிடையாதுனால வேதத்தை பார்க்கணும் ரொம்ப அங்கேயும் தேவதாதிகரணத்துல சமான மாபுரூபத்தை வச்சு ஆதித்யாப்ப விஜயம் தர்சனாத் சூத்திரத்துல. அதனால அத்தியனம் பண்ணின வேதத்தை தகுந்த அதிகாரிகளுக்கு பிரவர்த்திப்பது அப்படிங்கிறது நமக்கும் பெருமாளுக்கு சமானமே. இது இவ்வளவுதான் வேறுபாடு. ஏன்னா பகவானுக்கு அவிஜி இல்லாத காரணத்தால அவருக்கு சம்ஸ்கார அபேட்சை உள்ளதான அத்தியனம் இல்லை. நமக்கு அவிஜயம் அதனால அந்த ஞான சந்தோஷம் இருக்கிறதுனால சம்ஸ்கார அபேட்சை உள்ளதான அத்தியனம். அதனால வேதாந்த கிருத்து வேத விஜேவ அகம் அகமேவ வேத விச்ச அகமேவ வேதாந்தம். ஏன் வேதங்களுக்கு நிர்ணயமான அர்த்தத்தை நான் தான் பண்ணணும், யாரும் பண்ண முடியாது. என்ன காரணம்னா வேத விஜேவ அகம். வேதத்தை சர்வ காலத்திலே அறிந்திருக்கிறவன் நான் தான். பழைய காலத்தோடு சிருஷ்டி காலத்தோடு வாசியத சர்வ காலத்திலையும் வேதத்தை அறிந்திருக்கக்கூடிய வேத விஜேவ அகம். சர்வஸ்யாகம் விசன்னிவிஷ்ட மத்த பிரதிஞானம் அபோகனஞ்ச வேதைச்ச சர்வைர் அகமேவ வேத்ய வேதாந்த வேத விதேவசாகம். அத்த பரமபுருஷ விபூதி இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு பாஷையால் அவதாரிச்சிருக்கிறது. அத பரமபுருஷ விபூதி பூதா
விபூதிபூதௌ சோம வைஸ்வானரௌ அகம் சோமோ பூத்வா வைஸ்வானரோ பூத்வா இது தத் சாமானாதிகரண்யேன நிர்திஷ்டௌ. கீழ் ஸ்லோகங்கள்ல பகவான் மீதான நியாமியர்களான பகவானுக்கு சரீரபூதர்களான பகவத் விபூதிகளான சோமன் வைஸ்வானவர் என்று இரண்டு இவர்களை சொல்லி அகம் சோமோ பூத்வா ரசாத்மகா சோமோ பூத்வா புஷ்ணாமி சர்வாக ஓஷதி புஷ்ணாமி அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாச்சுதா என்று சோமன் வைஸ்வானர்னு சொல்லக்கூடிய பகவானுடைய விபூதி விசேஷங்களை சொல்லி நான் அவரவர்களாக ஆகி அது பாகாதி காரியங்களை பண்றேன் அப்படின்னு சொல்லி சோம வைஸ்வான சாமானாதிகரண்யேன பகவான் தன்னை அகம் சோமோ பூத்வா நான் வைஸ்வானரோ பூத்வா நான் சோமனாக ஆகி நான் வைஸ்வானரனாக ஆகின்னு சொல்லி சோம வைஸ்வான சப்த வாக்கியர்களான தனக்கு விபூதி பூத்தர்களான தன் சரீர பூத்தர்களான அந்த தேவர்களோட தன்னை சாமானாதிகரண்யத்தால் நிர்தேசித்தான். இப்போ ஏதோ இவர்கள் மட்டும் பகவானின் சரீரபூதமாக பகவானுக்கு விபூதி பூதர்களாக இருக்கிறதுல இவர்கள் ரெண்டு பேரும் மட்டும் என்னமோ வசந்தரத்தில் போட்டிருக்கு அப்படின்னு இவர்களுக்கு எதுவும் விசேஷம் ஒன்று நினைக்க வேண்டாம். இதே மாதிரி சர்வபூதங்களுடைய இவர்களுக்கு அவர்கள் யாரும் ஆளான ஏன் ஏகோகவை நாராயணாசி ந பிரம்மா நேசானஹா நேமே தியாவா புந்தீன நட்சத்திராணி நைவ கீர்த்தன மிஷத்துன்னு மகோபனிஷத்து உபனிஷத் வாக்கியம். இந்த வாக்கியத்துல ஏகோகவை நாராயணாசி நாராயணன் ஒருவன் தான் இருந்தாலும் இருந்தோம். மற்றொரு இல்லாத காலத்துல அவன் ஒருவன் தான் இருந்தான். மற்றொருவரும் இல்லாத காலத்துல பழைய காலம் சித்திக்கு முன்னாள் ஒன்றும் வேறும் உலகம் உயிரும் மற்றும் யாவும் இல்லாதவன். அப்பொழுது நாராயணன் தான் இருந்தான். நான் பிரம்மா ஈசான பிரம்மாவோ இவனும் இல்லை. ஏகோகவை நாராயணா சீர்திருத்தாலே அவனத்தோடு வேற யாரும் இல்லைன்னு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்பிரமான ஈசானான்னு சொல்லி பிரம்மாவோ சிவனோ இல்லைன்னு சொன்னதுனால என்ன தாத்பரியமா இருக்கு? நஞ்சியர் வக்கர கேட்டார் விரத்தோட யாருமே என்ன சொல்லிவிடுது. அப்புறம் இல்லாதவர்கள் இவர்கள் சதி முக்கிய ஏதாவது இருக்காங்க, ஏதாவது அதிகார கண்டி இருக்காங்க, யாருமே இல்லைன்னு தெரியாது. அப்புறம் இவன் இல்லை அவருக்கு இல்லைன்னு 2 பேர் ஏற்பட்டு சொன்னா இல்லாதவர்கள் இவர்கள் 2 பேர் ஒத்தி வரணுமா அப்படின்னு கேட்டாரா? புரியுதா? கேள்வி புரியுதா? ஏகோகவை நாராயணாசீது நப்ரம்மா நெய்தான அவனை தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் பிரம்மா இல்லை ருத்ரன் இல்லைன்னு சொன்னா அப்ப இல்லாதவர்கள் பிரம்ம ருத்ராதிகளுக்கு ஏதாவது விசேஷம் உண்டோ? அவர்கள் இல்லாத தனியா சொல்லியிருக்குன்னு கேட்டார். இது நஞ்சியுடைய கேள்வி. இதுக்கு பக்தனுடைய பதில் இல்ல, இல்லாதவர்கள் இல்ல, கேவல ஜட வசுக்கோட இவரோடு ஒன்றும் வாசி இல்லைன்னு சொல்றதுக்காகத்தான். ஏன்னா நப்ரம்மா நெய்சானும் வாக்கி அதோட புரிஞ்சு போயிருக்கா பாரு. நப்ரம்மா நெய்சானா நேமே தியாவா புரிஞ்சு நட்சத்திராணி நெய் வெட்டி இல்லாத வஸ்துக்குள்ள கேவலமான ஜலபதார்த்தங்கள் அந்த வஸ்துக்களுக்கு இவனுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை காமிக்கிறதுக்கு தான் இவனுங்களும் அவைகளும் புரியும் காமிக்கிறதுக்கு தான். ஏன்னா வாசத்தை முழுசா பார்க்க மாட்டேன்னு கேட்டார். அது மாதிரி இந்த சோம வைஸ்வானவர்கள் ஏதாவது சொல்லி வச்சு அவன் சோமோ பூத்வா அவன் வைஸ்வானோ பூத்வான்னு அவர்களோட தனக்குள்ள சாமானாதிகள் விசேஷித்து சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா அப்படி மட்டும் இல்லப்பா. சர்வசிய பூத்த ஜாத்திய சன்னிவிஷ்டா அந்தந்த பூத்த ஜாதங்களாக அவரவர்கள் சுதயத்தை அவர்களுடைய சந்தராத்மாவாக இருந்து இல்ல நான் கேவலம் இல்ல சோமனுக்கும் வைஸ்வானருக்கும் மட்டுமில்லை
இல்லையா சர்வ பூத ஜாத்தங்களுக்கும் ஆத்மாவாக இல்லையா அவையவையெல்லாம் நானே எட்டும்படியாக இருக்கிறேன் அப்படின்னு பாக்கியார் செய்கிற அவதாரம். அத அத்த பரமபுருஷ விபூதி பூதவு சோம வைஸ்வானரவு அகம் சோமோ பூத்வா வைஸ்வானரோ பூத்வா இது சாமானாதிகரண்யேன நிர்திஷ்டவு தயோஸ்ய சர்வஸ்ய பூதஜாதஸ்ய பரமபுருஷ சாமானாதிகரண்ய நிர்தேச ஹேதுமாக அவைகளுக்கு மட்டுமல்லாத சர்வபூதங்களுக்கும் பகவான் தான் அந்தராத்மாவாக சர்வபூதங்களையே அகம்னு சொல்லும்படியான சாமானாதிகரண்ய நிர்தேசத்துக்கு அதுக்கான விவசாய சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். இதுக்கு அவதாரம் சர்வத்தியகாகம் விசன்னிவிஷ்டா மத்த பிரதிஜான மதோகனஞ்ச வேதைச்ச சர்வை அகமே விவேத்யா வேதாந்தது வேத விவேக சாஸ்திரம் தயோகோ சோம வைஸ்வானரையோகோ சர்வசிய பூதஜாதஸ்ய சகல பிரவೃತ್ತಿ நிவೃತ್ತಿ மூல ஞானோபதேசா ஞானோபதேச சர்வம் சங்கல்ப நியத்தன்னு அகம் அகம் ஆத்மகையா சன்னிவிஷ்டா. சர்வசிதாகும் சன்னிவிஷ்டாங்கிறது முதல்ல சொன்ன சோம வைஸ்வானையும் சேர்த்து சர்வசிய சோம வைஸ்வானுக்கும் மற்றும் உள்ளதான சர்வபூத ஜாதங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாதபடி இந்த தயோகோங்கிறது அதுல தயோகோ சோம வைஸ்வானரையோகோ இல்லையா பாக்கி உள்ள சர்வசியத்தை அகம் புதி சன்னிவிஷ்டா சகல பிரவೃತ್ತಿ மூல ஞானோபதேசே சரி சர்வம் சங்கல்பேன நியத்தன். அவர்களுக்கு பிரவೃತ್ತಿ நிவೃತ್ತಿ மூலபூதமான ஞானோபதேசம் உண்டாகிற இடத்துல சிறுதி சர்வம் மத்த அவர்களுடைய ஹிருதயத்துல அவர்களுடைய ஞானோத்பத்தி காலத்துல மத் சங்கல்பேன சர்வம் நியத்தன்னு ஆகம் ஆத்மதயா. ஆத்மதயான்னா அவர்களுடைய ஆத்மாவுக்கு நான் ஆத்மாவாக சந்திருக்கா. நான் ஆத்மான என்ன ஞானமான ஆத்மா. இப்போ பகவான் தான் இல்லையா அந்த ஞானத்துக்கு ஞானத்தை உண்டாக்கி கொண்டு அந்த ஞானத்துக்கு சேதுபூதனாக ஆச்சரியபூதனாக பகவான் ஹிருதயத்தில் இருக்கிற அப்படின்னால பகவான் சர்வருக்கும் ஆத்மசப்தம் ஆகியம். எப்படி வைஸ்வானோ பூத்வா எப்படி இந்த சோமோ பூத்வா ததா சர்வ பூத ஜாதம் நியச்சன் அப்படின்னாக்க நியமித்துக் கொண்டு, அதாவது என் சங்கல்ப அதீனமாக சொல்றேன். நியமனம்னாக்க ஒன்றை தன் சங்கல்ப அதீனமாக சொல்வது. சமஸ்த சேதனா சேதன பதார்த்தங்களுக்கும் சர்வேஸ்வரன் தாரகமாகவும் நியந்தாவுமாக ஆவது அவ்வளோ பதார்த்தங்களுடைய சொரூபத்துடைய பிரவೃತ್ತಿகளை யாவத் சத்தம் தன்னுடைய சொரூபத்தால் தரித்துக் கொண்டும் தன்னுடைய சங்கல்பத்தினாலே நியமித்துக் கொண்டு கொடுத்தது. சொரூபத்தினால தரிக்கிறார், சங்கல்பத்தினால